இல்லைங்க முதலாளி ஐயா, நான் எந்த தப்பு செய்யல. நான் சொல்றத நம்புங்க. என்ன நம்புறது? கண்ணு முன்னாடி இருக்கிறத பார்க்க கண்ணாடி வேணுமா? என்னங்க என்னாச்சு? எதுக்காக அவட்ட கத்திட்டு இருக்கீங்க? நான் அர்ஜென்ட்டா ஆபீஸ் போகணுங்கிறதுக்காக டிஃபன் எடுத்து வர சொன்னேன். கெட்டு போன டிஃபன் எடுத்து வந்திருக்கா பாரு. கெட்டு போயிருச்சா? எங்க? ஐயோ, என்ன முத்தம்மா கெட்டு போன நாத்த வருது. இத போய் இவர்கிட்ட கொடுத்திருக்க? இல்லக்கா, நான் 10 நிமிஷம் முன்னாடி தான் சமைச்சேன். அது எப்படி கெட்டு போச்சுன்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு என்ன நம்புங்க அக்கா. தப்பு செய்யறது என்னன்னு கேட்டா உடனே அழுகிறது. இந்த வேலைக்காரங்களே இப்படிதான். எனக்கு இருங்க. எப்படி நடந்துச்சு முத்தம்மா? எனக்கு இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. என்ன நம்புங்க அக்கா. என்னங்க என்னங்க சாரிங்க, டென்ஷன் ஆகாதீங்க. வாங்க. சாப்பிடுங்க. சாரிங்க, எப்படியோ தப்பாயிடுச்சு. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, அமைதியா இருங்க. நாளையில இருந்து நானே உங்களுக்கு சமைச்சு தரேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ்ங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது வேற, தப்பு பண்ணிட்டு இல்லன்னு சொல்லி வாதாடுறா பாத்தியா? இல்லங்க, இரிட்டேட் ஆகுது. என்ன பொறுத்த வரைக்கும் முத்தம்மா அந்த மாதிரி பொய் சொல்ற பொண்ணு இல்லங்க அவ. அப்படின்னா சமைச்சு முடிச்சு 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள கெட்டு போயிடுச்சுன்னு சொன்னா நம்ப சொல்றியா? நான் நம்புறேங்க. ஃப்ரெஷ்ஷா இருந்தப்போ நான் என் தலையில எடுத்து வச்சோன வாடி போனத நான் என் கண்ணால பார்த்தேங்க. அதே மாதிரி எங்க எதுவும் நடந்திருக்க கூடாது. கொஞ்சம் அமைதியா யோசனை பண்ணி பாருங்க. எனக்கு பயமும் இல்ல, பிரமையும் இல்ல. எனக்கு நடந்ததை நான் உங்ககிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். தயவு செஞ்சு இதை உதாசீனப்படுத்தாதீங்க. ஏதோ தப்பா இருக்குங்க. எஸ், சம்திங் இஸ் ராங். அண்ணி சொன்னது கரெக்ட் தான்டா. என்னடா கரெக்ட்? சாப்பாடு கெட்டு போச்சு, பூ வாடி போச்சு, சவுண்ட் கேக்குது, இதெல்லாம் ஒரு விஷயமாடா? புல்ஷிட். உனக்கு வேணா இது புல்ஷிட்டா தெரியலாம், ஆனா எனக்கு கொஞ்சம் சீரியஸான விஷயமா தான் படுது. அப்படின்னா அந்த வீடை வாங்கணும்னு நினைச்சதுல இருந்தே ஏதாவது ஒரு விபரீதம் நடந்துகிட்டே இருக்கு. வீட்டுக்கு வந்த முதல் நாள்லயே என் முன்னாடி யாரோ வந்து நின்ற மாதிரி இருந்தது. வித்தின் a செகண்ட் நமக்கு அந்த வீடு எடுத்து கொடுத்த புரோக்கர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான்னு நியூஸ் வந்தது. மொத்தத்துல அந்த வீடால எல்லாருக்கும் கெட்டதுதான் நடக்கும்னு தோணுது. அதுக்கு வீட்டை காலி பண்ணலாம்னு சொல்றியா? இல்ல, அந்த வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதியான சூழலை உருவாக்கணும். அது எப்படி? ஏய், இங்க என்னடா பாக்குற? போ அந்த பக்கம். இவன் இந்த நேரத்துல அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? எங்க போயிட்டான் இவன்? இவன் எப்படி இங்க வந்து படுத்தான்?
இது எப்படி சாத்தியம்? அப்ப பார்க்கும்போது வீட்டோட மெயின் கேட்ல நின்னுகிட்டு இருந்தான். அதுக்குள்ள எப்படி வீட்டுக்குள்ள வந்து படுத்தான்? கதவும் உள்பக்கம் தாப்பா போட்டிருக்கு. நான் அங்கிருந்து வரத்துக்குள்ள உள்ள வந்து படுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. இவ்வளோ சின்ன பையனால அவ்வளோ உயரத்துல இருக்க டோர் லாக்க எப்படி திறக்க முடியும்? நோ, மந்த்ரா சொன்னது நிஜம்தான். சம்திங் இஸ் ராங். என்னம்மா இன்னும் ஏன் மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருக்க? உனக்கு எத்தனை தடவை சொல்றது? இவரையே மறுபடியும் மொத்தமாவை திட்டிட்டு இருக்காரு. ஐயோ, இப்ப என்ன தப்பு பண்ணாலும்? முதலாளி, நான் என்ன தப்பு பண்ணேன்னு இப்ப என்ன நீங்க வேலையில இருந்து அனுப்புறீங்க? வேலைக்கு வேணா, நீ வேலையை விட்டு போயிடுன்னு நான் எப்பமா உன்ன சொன்னேன்? ஒரு மாசம் வீட்டுல இருக்க மாட்டோம், ஊருக்கு போறோம். நீயும் ஊருக்கு போயிட்டு வான்னு சொன்னேன். இந்தாம்மா சம்பளம். ஐயா ஐயா, நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா திருத்திக்கிறேன். என்ன வேலையில இருந்து மட்டும் அனுப்பிச்சிடாதீங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இல்லம்மா, நீ எந்த தப்பும் பண்ணல. எனக்கு ஊர்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அதுக்கு தான் போறேன். திரும்ப வந்ததும் நீயே வா, கண்டிப்பா சேர்த்துக்கிறேன். என்னங்க, என்ன பிரச்சனைங்க? அது அக்கா, ஐயா என் மேல ரொம்ப கோவமா இருக்காரு. நீங்களாவது அவர்கிட்ட சொல்லுங்க, என்ன வேலையில இருந்து அனுப்ப வேண்டாம். எத்தனை தடவை சொல்றது உனக்கு வேலையை விட்டு அனுப்பலன்னு? என்னங்க, கொஞ்சம் மெதுவா பேசுங்க. ஏங்க இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க? அமைதியா பேசினாதான் இவளுக்கு புரியலையே. எனக்கே 1000 டென்ஷன் இருக்கு, இதுல இது ஒண்ணா? என்னம்மா மூஞ்சிய பாத்துக்கிட்டே நிக்கிற? கிளம்புமா. என்னங்க, முத்தம்மா, முத்தம்மா, என்னங்க என்னாச்சு? ஏன் அவளை வேலையை விட்டு வெளியே அனுப்புறீங்க? அதெல்லாம் உனக்கு அப்புறமா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். நீ போய் குளிச்சிட்டு ரெடி ஆகு, நம்ம இப்ப ஊருக்கு போறோம். என்னங்க திடீர்னு ஊருக்கு? ஏன்னு தெரியல, கொஞ்ச நாள் இந்த வீட்டுல தங்க வேணாம்னு நினைக்கிறேன். நீ போய் ரெடி ஆகு. மந்த்ரா ரெடியா? தோ வந்துட்டேங்க. புடவை கட்டிட்டு இருக்கேன். அப்புறம் மந்த்ரா, வாவ், சேலையா? இல்ல, இந்த புடவை கட்டின நீதான். நைட் எல்லாம் ரைட்டிங், மார்னிங்ல மூடு வருதா? என்னங்க, சாரிய விடுங்க. ஹலோ, நான் இழுக்கலமா, புடவை கட்டல மாட்டிருக்கு பாரு. மந்த்ரா, என்னங்க, கிளம்புவோமா? போலங்க. வா. இந்த பொம்பளைங்களை அலங்காரம் பண்ண சொன்னா வாழ்க்கை முழுக்க கண்ணாடி முன்னாடியே நின்றுட்டு இருப்பாங்க. அப்படி என்னதான் பண்றாங்களோ ஒண்ணுமே புரியல. கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன், எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணணும், டோர் எல்லாம் லாக் பண்ணணும். நான் மந்த்ரா இல்ல, நானி. என்னடா இங்க இருந்து தப்பிச்சிடலாடு பாத்தியா? இந்த வீட்டுக்கு வந்தவங்க யாரும் தப்பிச்சதே கிடையாது. மந்த்ரா, என்ன பண்ற?
மந்த்ரா என்ன விடு என்ன விடு என்ன விடு மந்த்ரா 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 என்னாச்சு உனக்கு மந்த்ரா 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 என்ன பாரு மந்த்ரா எந்திரி கண்ணு முடிச்சு பாரு மந்த்ரா மந்த்ரா